ஹாய் ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர் மைண்ட் ஃபோக்கஸ் ரைட் நம்ம தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பொதுவான ஜென்ரல் ரீடிங் தான். யாருக்கு பொருந்துதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க அப்படியே விட்டுடுங்க. வீடியோவில் உங்கள் எனர்ஜியை கனெக்ட் பண்ணுறதுக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவு ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் ஃபேமிலியோடு ஏதோ செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. ஃபேமிலி ஓரியண்டான பர்சனாகவும் இருக்காங்க. மூத்தவங்க என்ன சொல்லுவாங்களோ அதை கேட்டு நடக்கிற ஒரு பர்சனாகவும் இருக்காங்க. அந்த பர்சன் மனசில் அவங்கள பற்றி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அவங்க லைஃப்பில் நீங்கள் கிடைச்சாதான் சக்ஸஸ்ன்னு நினைக்கிறாங்க. ஆனால் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் தடுமாற்றத்தில் இருக்காங்க. ஒரு சிலருக்கு வேலை, ஒரு சிலருக்கு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். நமக்கு இங்கே ஹைபிரிஸ்டஸ் கார்டு வந்திருக்கு. இந்த ரீடிங் பார்க்குறவங்க யாரோ கணவனை இழந்தவங்களோ இல்லை மனைவியை இழந்தவங்களோவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ லைஃப்பில் நிறைய அடிபட்டு வந்திருக்கீங்க. இப்போ கரண்ட்லி நீங்கள் சீக்ரெட்டிவாக மாறிட்டீங்க. அடி நிறைய பட்டு இந்த நிலைக்கு வந்துட்டீங்க. கார்மிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. சைலண்ட்டாக மாறிட்டீங்க. லைஃப்பில் அடிபட்ட ஆன்மாவால் மட்டும்தான் யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பேசக்கூடாதுன்னு தெரியும். சைலண்ட்டாக சீக்ரெட்டிவாக இப்போ மாறிட்டீங்க. நமக்கு இங்கே டவர் கார்டும் வந்திருக்கு. டவர்னு சொன்னாலே கோபுரத்தை தான் குறிக்கும். கோபுரம் இடிஞ்சு செதற மாதிரியே ஒரு பர்சனோட வாழ்க்கையும் இடிஞ்சு செதறும். இந்த கார்டு உங்களுக்கு வந்துட்டாலே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, யூனிவர்ஸோட இன்டர்ஃபியரன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். எக்ஸாம்பிளுக்கு பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஆடுவான். நீங்கள் ஆடுவீங்க, அவங்க ஆடுவாங்க. எல்லாருடைய ஆட்டத்துக்கும் பதில் சொல்ல ஒருத்தர் வருவார்ல. நம்ம நிறைய மூவியெல்லாம் பார்த்துருப்போம். சாமி மூவி, கணவன் மனைவி, லவர்ஸ்குள்ள கெட்ட சக்தியும் வரும், நல்ல சக்தியும் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அம்மன் படம், பொட்டு அம்மன், பாளையத்து அம்மன் மூவியெல்லாம் பார்த்துருப்பீங்க. லவர்ஸ் கிடந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கணவன் மனைவியை பிரித்து வைக்கிறதுக்கு நிறைய கெட்ட சக்திகள் இருக்கும். தெய்வ சக்தி லாஸ்ட்டாக வரும். இந்த டவர் கார்டு வந்தாலே ஒன்று, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நல்ல ஆன்மாவாக இருக்கலாம், இல்லை அந்த பர்சன் நல்ல ஆன்மாவாக இருக்கலாம். நல்ல ஆன்மாவுக்கு மட்டும்தான் தெய்வம் சப்போர்ட் பண்ணும். இந்த டைமில் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அவங்க ஈகோனாலையும், திமிருனாலையும், அகங்காரத்தினையும், ஆணவத்திலையும், ஆட்டிடியூட்னாலையும் உங்களை கஷ்டப்படுத்தினா டிவைன் மேலே இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். என்னடா இதுக்கு ஒரு எண்டிங் வேணும் அப்படின்னு நினைக்கும். நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு மதர் கார்டு தான். யூனிவர்ஸ் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒவ்வொரு நாளும் அழுதுகிட்டே இருந்தால் அது தெய்வம் பார்த்துக்கிட்டே இருக்கும். தெய்வம் என்றைக்குமே பார்த்துக்கிட்டே இருக்குமான்னா இருக்காது. என்னைக்காவது கூலி கொடுப்பாங்க. இது இப்படியே விடக்கூடாது, சரியாகாது அப்படின்னு சொல்லி டிவைன் நுழைவாங்க. டிவைன் நுழைஞ்சா என்ன ஆகும்? ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனை ஆட்டி வைக்கும். போகிற இடமெல்லாம் ஒரு பிளாக்கேஜ் இருக்கும். இப்போ நீ ஆடு, நான் பார்க்குறேன்னு இந்த யூனிவர்ஸு சொல்லும். அவங்களுக்கு அடி கொடுத்து புரிய வைக்கும். டிவைன் யாரை நம்புகிறாங்களோ அவங்களுக்கு டேரோ கார்டை பற்றியெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் டிவைனை நம்புகிற ஒரு ஆளாக இருந்து உங்கள் பர்சன் உங்களை ஆட்டிடியூட்னாலையும் திமிருனாலையும் உங்களை கஷ்டப்படுத்திகிட்டே இருந்தால் இந்த கார்டு வந்தாலே யூனிவர்ஸ் வந்திருக்காங்கன்னு அர்த்தம். சடன் செப்பரேஷன் ஆகிருக்கும். நீங்கள் ரெண்டு பேரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைமில் செப்பரேஷன் ஆகிருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். அப்போ உங்களுக்கு டிவைன் இறங்கி வந்தாச்சு. இந்த பர்சனோட ஈகோ கேரக்டர் எல்லாத்தையும் சேஞ்ச் ஆக்கி உங்களோட ஒர்த்தை புரிய வச்சு உங்ககிட்ட கொண்டு கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அந்த பர்சனுக்கும் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த பர்சன் நீங்கள் வேணும்னு தான் ஹோல்டு பண்ணி பிடிக்கிறாங்க. எத்தனை ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் வேணும்னு தான் ஹோல்டு பண்ணி பிடிக்கிறாங்க. உலகமே அழிஞ்சு போனாலும் சரி, இடிஞ்சு போனாலும் சரி, நீங்கள் வேணும்னு தான் நினைக்கிறாங்க. நீங்கள் கரண்ட்லி அட்டாச்மெண்ட்டில் இல்லாமல் டிட்டாச்மெண்ட்டில் இருக்கீங்க. நமக்கு இங்கே குயின் ஆஃப் கப்ஸ் கார்டு வந்திருக்கு. இது இந்த லேடி ஒரு பூனை வச்சுருக்காங்க, இல்லை பார்த்தீங்களா? இது உங்களோட இன்ட்யூஷன் பவரை தான் குறிக்கும். எக்ஸாம்பிளுக்கு இன்ட்யூஷன் பவர் ஜாஸ்தியாக இருந்தால் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் எஃபெக்ட் போட மாட்டீங்க. அவங்க இன்ட்யூஷன் பவரே சொல்லும், இந்த பாரு அவன் எங்கேயும் போக மாட்டான், நம்மக்கிட்ட தான் வருவான்னு சொல்லும். நீ இல்லைன்னா அவனுக்கு லைஃப் இல்லை, உலகம் இல்லைன்னு உங்கள் இன்ட்யூஷன் பவரே உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்ட்ராங் கொடுத்துச்சுன்னா நம்ம அவங்க பின்னாடி ஓட மாட்டோம். அந்த லேடி ஏன் தெரியுமா ஹாப்பியாக இருக்காங்க? அவங்களுக்கு இன்ட்யூஷன் பவர் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். அவங்களோட இன்ட்யூஷன் பவர் அவங்கள பாசிட்டிவாக கைட் பண்ணுது. அதனால் அவங்க வரும்போது வரட்டும்னு அவங்க அடித்து பிடிச்சி கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லைஃப்பில் என்ஜாய் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. டிட்டாச்மெண்ட்டில் இருக்காங்க. அவங்களோட சோலே
கூடவே இருந்து அவங்கள கைட் பண்ணுது. இன்ட்யூஷன் பவர் யாருக்கு நிறைய இருக்கும்னா, யார் யாருக்கு யூனிவர்ஸ் மேலே நிறைய ட்ரஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு நிறைய இன்னர் ஸ்ட்ரென்த் இருக்கும். நல்ல தெய்வத்தை வணங்குறவங்க, மெடிடேஷன் பண்ணுறவங்களுக்கு நிறைய இன்னர் ஸ்ட்ரென்த் இருக்கும். அதனால் இந்த லேடி ஹாப்பியாக இருக்காங்க. எங்கே போனாலும் இங்கே வந்து தானே ஆகணும், அது வரைக்கும் நான் உன்னை தேடி வரமாட்டேன், நான் கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறேன், நான் என்ன பார்த்துக்கிறேன்னு ஒரு திமிரோட ஒரு தெனாவட்டில் இருமாப்போட இருக்காங்க. நம்ம ஒரு விஷயத்தில் வந்து அட்டாச்மெண்ட்டாக இருந்தால் அந்த விஷயம் நமக்கு கிடைக்காது. அதுவே நம்ம டிட்டாச்மெண்ட்டாக இருந்தோன்னா அந்த விஷயம் நமக்கு ஈஸியாக நடந்துடும். அந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பை விட்டு போகிறதுக்கு காரணமே அவங்களே ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணி தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போயிருக்காங்க. சில உறவுகளை ஏதோ காரணத்துக்காக செப்பரேஷன் ஆகும். ஆனால் இவங்களே ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணி தான் செப்பரேட் ஆகியிருக்காங்க. இங்கே இவங்க ரிலேஷன்ஷிப்பில் விட்டு போய் 10 மந்த் இருக்கலாம், 10 டேஸ் இருக்கலாம், இல்லை 10 வீக்ஸ் இருக்கலாம். போன அக்டோபர் மந்த் உங்களை விட்டுட்டு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கரண்ட்லி உங்களை மிஸ் பண்ணுறாங்க, போயிட்டு ரிலேஷன்ஷிப்பை விட்டு போயிட்டு இப்போ கரண்ட்லி உங்களை மிஸ் பண்ணுறாங்க. நமக்கு இங்கே 6 ஆஃப் கப்ஸ் கார்டு வந்திருக்கு. இந்த படத்தை பாருங்கள். சின்ன வயசில் இந்த பையன் ஒரு நாயை வளர்த்துருக்கான். அவன் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த நாய் கிடைக்குமான்னு ஒரு ஏக்கத்திலேயே இருக்கான். முன்னாடி நடந்த விஷயம் நம்ம லைஃப்பில் மறுபடியும் வருமானு யோசிக்கிறாங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சின்ன பையனில் ஒரு நாய் வளர்த்துருக்கான். பெருசானதுக்கப்புறம் அந்த நாய் வேணுமானு அவங்க ஒரு கனவுல இருக்காங்க. விட்டுட்டு போன பர்சன் மறுபடியும் நம்ம லைஃப்பில் வருவாங்களா அப்படின்னு ஒரு ஏக்கத்திலேயே இருக்காங்க. அதை தான் இந்த கார்டு குறிக்கும். 24/7 இப்போ உங்களை திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க, நீங்கள் எப்போ அவங்க லைஃப்பில் வருவீங்கன்னு. நீங்கள் ரீடிங் பார்க்கும்போது இந்த கார்டு வந்தால் அவங்க உங்களை மிஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இந்த ஃபோட்டோ உங்களோட ஃபோட்டோலாம் எடுத்து பார்க்குறாங்க, மொபைலில் லாஸ்ட் சீன் பார்க்குறாங்க, முன்னாடி நடந்த நல்ல நல்ல மெமரிஸை நினச்சி பார்க்குறாங்க, முன்னாடி நடந்த மூமெண்ட் நம்ம லைஃப்பில் திரும்பி வருமானு ஒரு ஏக்கத்தோடு இருக்காங்க. இவங்க உங்களுக்கு சைல்டுஹுட் ஃப்ரெண்டாக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. சின்ன வயசுலேருந்து 2 பேரும் ஃப்ரெண்டாக இருந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குது. இல்லை ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குது. இந்த பர்சன் லைஃப்பில் ஒரு லெசனை கற்றுக்கிட்டு உங்ககிட்ட தான் வருவாங்க. உங்களுக்கு பொறுமை தான் ரொம்ப முக்கியம். வணக்கம்.